டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கு. வெல்கம் டு மை கிறிஸ்டியன் வீடியோஸ். மஷ்ரூம் பிரியாணி பண்ண போறேன். தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், தக்காளி, ரைஸ் 4 கிலோ தான். வெங்காயம், தக்காளி, மஷ்ரூம் எல்லாமே கட் பண்ணியாச்சு. சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஆயில சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். தக்காளி, அரிசியை வடிகட்டிட்டேன். அரிசியை சேர்த்து பரப்பி விட்டுக்கோங்க. லிட்டை போட்டு மூடியாச்சு. இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். நான் சொன்ன மெத்தட்லேயே எல்லாமே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிறிஸ்டியன் வீடியோஸ். இந்த கிறிஸ்டியன் வீடியோஸில் என்ன பார்க்க போகிறேன்னா மஷ்ரூம் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ஸ்டைல்லையே பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், மீடியம் சைஸு. தக்காளி ஸ்மால் சைஸ் 2 எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் 4 கிலோ தான். கர்டு 2 டீஸ்பூன் போதும். ஆயில் 75 ml. க்ரீன் சில்லி 5 எடுத்துக்கலாம். லெமன் 1 எடுத்து வச்சுருக்கேன். அது ஃபுல்லாக போட தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் பேஸ்ட் 1.5 டீஸ்பூன். கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன். கரம் மசாலா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் 1.5 டீஸ்பூன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏலக்காய், லவங்கம், பட்டை. ஏலக்காய் ஒரு 3 எடுத்துருக்கேன். லவங்கம் 4 எடுத்துருக்கேன். பட்டை 1 இன்ச் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினா தேவையான அளவு எடுத்துக்கலாம். மஷ்ரூமும் எங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். சால்ட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். வெங்காயம், தக்காளி, மஷ்ரூம் எல்லாமே கட் பண்ணியாச்சு. அரிசியும் வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சு. அரிசி ஊற வச்சதை வேக வச்சு வடிகட்டி யூஸ் பண்ணுறதுக்காக தான். அரிசிலாம் ரொம்ப வேக தேவையில்லை, பாதி அளவுக்கு வந்தாலே போதும். குக்கரில் தான் சமைக்க போகிறேன். சமைக்க ஆரம்பிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை ஏற்றியாச்சு. ஆயிலை சேர்த்துக்கலாம். இப்போது பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஆயில் ரொம்ப ஹீட்டாக தேவையில்லை. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெஜ் பிரியாணி தான், சிக்கன் பிரியாணி ஸ்டைல்லையே பண்ணுறதால அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். இதில் மஷ்ரூம் தான் நான் சேர்க்குறேன். நான்வெஜ் ஒன்றுமே சேர்க்கல. யார் வேணாலும் சாப்பிட்லாம். நான்வெஜ் கிடையாது மஷ்ரூமு. சிக்கன் பிரியாணியில் இருக்கிற டேஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ வெஜிடேரியனாக இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கரெக்டாக நான் பண்ணுற மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு கண்டிப்பாக பிடிக்கும். வெங்காயம் அதிகமாக வேக தேவையில்லை. இப்போது கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். மறுபடியும் சேர்த்துக்கிறதா இருக்கும் உப்பு. அதனால் இப்போ அதிகமாக சேர்க்காதீங்க, கம்மியாக சேர்த்தாலே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக தான் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. அதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் தனித்தனியாக தான் சேர்த்துப்பேன். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டே வரும், பிரியாணி ஸ்மெல்லும் வரும். நீங்கள் பழைய ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்காது, ஸ்மெல்லும் வராது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துக்கோங்க.
போட்டு கலந்தாச்சு. இப்போ இந்த மஷ்ரூம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே இதுலேயே சேர்த்துக்கலாம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்க்கும் போது வந்து ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து அடி பிடிக்கும். எப்போவுமே வந்து பிரியாணி செய்யும் போது அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா வந்து டேஸ்ட்டே மாறிடும், ஸ்மெல்லும் மாறிடும். ஸோ அது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்து செஞ்சுடுங்க. இப்போ வந்து இந்த இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவு இல்லாமல் கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பிரியாணி. மறக்காமல் நான் சொன்ன எல்லா அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும். இஞ்சி பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நேரம் ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதை மாதிரி தான் வதக்குனேன். ஸ்மெல் போன அப்புறமா வந்து தக்காளி, பச்சை மிளகா, மஷ்ரூம், கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா வந்து இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கிட்டேன். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இஞ்சி ஸ்மெல் போன உடனே மசாலா சேர்த்துக்கலாம். வதக்கியாச்சு. இப்போ வந்து மிளகாய் பொடியை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் மிளகாய் பொடி. மஞ்சள் பொடி இவ்வளோ சேர்த்துருக்கேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டு கொஞ்சம் லைட்டாக கலந்துட்டு அதுக்கப்புறமா வந்து கேர்டு சேர்த்துக்கலாம். தயிர் எதுக்காக சேர்க்குறோன்னா டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறது தயிர். ஒரு சிலர் இந்த தயிர் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்து அது ஸ்கிப் பண்ணிடலாம்.
எடுத்துக்கலாம். அரிசியை வடிகட்டிட்டேன். வடிகட்டின உடனே ஓப்பன் பண்ணி வச்சுருங்க, க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க. இப்போ வந்து அடுப்பில் இந்த கிரேவி ஏற்றிடலாம். ஏற்றிட்டு கொஞ்சம் நேரத்தில் அரிசி சேர்த்துட்டு தம் விட்டுடலாம். கிரேவி அடுப்பில் ஏற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. டைட்டாக இருக்கக்கூடாது. தம் போடும்போது இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உப்பு காரமும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கொதித்த உடனே பாதியாக ஒரு பாத்திரத்தை எடுத்துடலாம். எடுத்துட்டு தம் போட்டுடலாம். பாதி அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் சேர்த்துக்கலாம். இருக்கிறதால இந்த மாதிரி கரண்டியை அதோட வால் பகுதியை இந்த மாதிரி போட்டு தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கிரேவியில் போட்ட தண்ணி கரெக்டாக இருக்க பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணியை சேர்த்துக்கலாம். கரண்டியை எப்பவும் டைரெக்டாக போட்டு யூஸ் பண்ணாதீங்க. இப்போது கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அதிகமாக விசில்லாம் விடக்கூடாது. ஒரு விசில் விட்டால் போதும். இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு கண்டிப்பாக பிடிக்கும். மஷ்ரூம் 65 ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இதே மாதிரி டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.